ஃப்ரெண்ட்ஸ், தாவேகா கட்சியிலிருந்து நிறைய புகார்கள் வந்து தாவேகா கட்சி நிர்வாகிகளும் அவரோட அமைச்சர்களும் செய்யறதா, அவங்க சம்பந்தப்பட்ட நிர்வாகமும் நிறைய தவறுகள் செய்யறதா பரவலாக நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இதுல முக்கியமா பார்க்க போற வேண்டிய என்ன விஷயம்னா, தாவேகா நிர்வாகி வந்து 1,50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரியான பெரிய குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து அவருடைய உறுதுணையுடன் அவருடைய சொந்தக்காரங்களுக்கு 100 கோடி ரூபாய் வந்து கோயில் நிலத்தை எழுதி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான அவதூறு வந்து பெரியதாக பரப்பப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ திருநெல்வேலியில ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்கு. அதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான பெரிய குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருக்காங்க. 3 குற்றச்சாட்டுகளும் அரசாங்கம் பண்ணதா இல்ல அந்த அரசாங்கத்துக்கு கீழ் உள்ளவங்க பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். அதை குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் 35 வயதுடைய ஒரு நபர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அவர் வந்து 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 13ஆம் தேதி வந்து இறந்ததாக நியூஸ் வெளியே வருது. எப்படி இறந்தாருன்னு அந்த கேமரா மூலமா செக் பண்ணா அவர் வந்து 19 இடங்கள்ல அடிக்கப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. இது வந்து ஒரு லாக்அப் டெத் மரணமா பதிவு செய்யப்பட்டு அவங்க 3 பேரையுமே அந்த காவல் ஆய்வாளர்கள் 3 பேரையுமே பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. 1,50,000 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதா தாவேகா நிர்வாகி மீது, அவர் பேர் வந்து வீராசாமி அவர்கள் மீது குற்றச்சாட்டு. குற்றம் மட்டுமல்ல, அது நிரூபணம் ஆயிருக்கு. ஆமா, அவர் 1,50,000 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினது மாதிரியான ஒரு வீடியோ ஆதாரத்துடன் வெளியே வந்திருக்கு. இப்ப அவரை தாவேகா கட்சியிலிருந்தும் நீக்கிருக்காங்க, அனைத்து பொறுப்பிலிருந்து நீக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஊராட்சி மன்ற தலைவராக வேற இருந்திருக்காரு. அவரை தற்பொழுது கைது செஞ்சிருக்காங்க. அமைக்கும் பணிக்கான நிலுவைத் தொகையை விடுவிக்கிற இடத்துல நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் அந்த அமௌண்ட்டை விடுவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாலை ஒப்பந்ததாரரிடம் இவர் வந்து கராரா பேசி அந்த 1,50,000 லட்சம் ரூபாய் வாங்கினதா சாலை ஒப்பந்ததாரர் வந்து கேஸ் போட்டு அந்த வீடியோ ஆதாரத்தினை எடுத்து வெளியே போட்டாரு. இப்ப இதுதான் ஆக்சுவலா கேஸ். இதுல 1,50,000 லட்சம் ரூபாய் கடன், அவர் 1,50,000 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதா அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டு அது ஆதாரத்திலும் வீடியோ ஆதாரத்திலும் வெளிவந்ததுனால இவரை இப்ப அந்த கட்சி நிர்வாகிகள் பொறுப்புல இருந்து இருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கு அவரு. இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டும் பண்ணியிருக்காங்க. இது தாவேகா கட்சிகளுக்கு உள்ள இருக்கிற சில பிரச்சனை. அவரை சொல்ல போனா நாங்க வாங்கல அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு காரணம் ரீசனை சொன்னாலும் வீடியோ ஆதாரத்திலும் வந்ததுனால இது வந்து எக்காரணத்தை கொண்டும் அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆயிடுச்சு. 2வது விஷயம், ரமேஷ் அவர்கள், அறநிலைத்துறை ரமேஷ் அவர்கள் வந்து நிறைய கோயில் ரீதியாக நிர்வாக ரீதியாக நிறைய முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கோயில் நிலத்தை ஒருபோதும் வேற எங்கேயும் போறதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றாரு. ஆனால் கிட்டத்தட்ட 100 அல்லது 120 கோடி மதிப்பில் உள்ள 1 ஏக்கர் 30 சென்ட் அந்த அளவிலான அந்த கோயில் நிலத்தை வந்து அவருடைய சொந்தக்காரருக்கு பத்திரப்பதிவு பண்ணிட்டாரு, பத்திரம் பண்ணி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பயங்கரமா குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்கு. அவர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த விஷயங்களை குற்றச்சாட்டா எங்க மீது வைக்கிறாங்க திமுக சார்பில் இருந்து. யாரெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க மீது எல்லாமே வழக்கு பதிவு பண்ணப்படும். ஏன்னா கோயில் நிலத்தை ஒரு துண்டு கூட வெளியே போகாது, அதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ரமேஷ் அவர்கள் மேற்கோள் காட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த லஞ்சம் அப்படிங்கிறது வந்து தாவேகா அமைச்சர்கள் மீது பூசப்போட ட்ரை பண்றாங்க, ஒரு ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை தாவேகா மீது திணிக்க ட்ரை பண்றாங்க யாரு, திமுக காரங்க. அது எப்பொழுதும் அவங்களுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு அந்த கிட்டத்தட்ட அந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட பத்திரவு பதிவு அந்த ஆபீசர்ல வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் அதுல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே விசாரணைக்கு எடுத்து அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு. இதெல்லாம் வந்து ஜூலை 6 2026 அன்னைக்கு வந்து 2 பேர் மேல 2 பேர் தனிநபர்கள் பேர்கள் மேல ஒரு 2 கோடிக்கு முறைகேடா பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நிலத்தை வந்து அறக்கட்டளை ஒப்பந்தத்தைப்படி கோயில் நிலத்தை வந்து சொந்தமாக்கவே முடியாது. ஆக்சுவலா இதனை சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஆல்ரெடி 1988 உறுதி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த போலி ஆவணங்கள் ரெடி பண்ணி இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இதைதான் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. அதாவது அந்த 2 நபர்களும் ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரங்க, அதனாலதான் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வச்சிருக்காங்க. இதுக்கு தான் அமைச்சர் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு. இதுவரையும் 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் மீது அவதூறு பணம் 3 பேரை இதுவரையும் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க எங்க உறவினர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் விளக்கம் கொடுத்திருக்காரு ரமேஷ் அவர்கள். இதுல அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நிலத்தை வந்து தெரியாம இந்த நிலத்தை பத்தின விஷயங்கள் பின் பிரச்சனைகள் தெரியாம அது வந்து பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக சார் பதிவாளராக இருந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க, சஸ்பென்ஷன் செஞ்சிருக்காங்க. இதுல அந்த பத்திரப்பதிவு வந்து அப்படியே இதுவரை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆவணத்தை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மேற்கொண்டு போலீஸ் அதாவது எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த கேஸ்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு அந்த ஆவணம் அப்புறம் அந்த நிலத்தை வாங்கியவர் மீது கீழே உள்ள பழனி அடிவாரத்தில் உள்ள காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணி விசாரணைகள் போயிட்டு இருக்கு. இதை நிலத்தை மீட்கிற இடங்கள்ல வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மும்முரவாய் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுது. அது ரொம்ப முக்கியமா
நீதிமன்றம் மூலம் இந்த நிலத்தை அரசு முழுமையாக மீட்கும். கோயில் நிலத்தின் ஒரு இன்ச்சு கூட வெளியே போகாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்துல அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீது ஒரு அந்த துறையில ஒரு தவறு நடந்துருச்சு. அந்த துறையில அவர் கீழே உள்ளவங்க தவறு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த தவறை அப்படியே தூக்கி ரமேஷ் அவர்கள் மீது போடப்படுறதா குற்றச்சாட்டு வந்தது மாதிரி ரமேஷ் அவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. இதுல விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது.